வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அண்ட் விஏஓ எக்ஸாம்ஸுக்கான ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2ஆம் உலகப் போரின் போது அச்சு நாடுகள் என்று அழைக்கப்பட்ட நாடுகள் எவை? ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். ஸ்பெயின் நாட்டு நாணயத்தின் பெயர் என்ன? பெசட்டா. நாடோடி தாவரம் என அழைக்கப்படுவது எது? கிளைமேடமோனல். தாவரங்கள் ஆக்சிஜனை வெளிப்படுத்துவதை கண்டறிந்தவர் யார்? இப்ரீஸ்லி. இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் என்ற பெருமையை பெற்ற நகரம் எது? மும்பை. முதலில் சீனா சென்ற இந்திய பிரதமர் யார்? ராஜீவ் காந்தி. திருத்தணி எந்த ஆண்டு தமிழகத்துடன் இணைத்து கொள்ளப்பட்டது? 1950. உலக வரலாற்றில் வெப்பமான ஆண்டாக கருதப்பட்ட ஆண்டு எது? 1997. இந்தியாவின் மடிப்பு மலைத்தொடர் எது? இமயமலைத்தொடர். முழுவதும் இந்திய எல்லைக்குள் உள்ள மிகப்பெரிய மலைச்சிகரம் எது? நந்தாதேவி. பூமியின் மேலோட்ட பரப்பு எவ்வளவு பருமன் உடையது? சராசரி 60 கிலோமீட்டர். கொதிநீர் ஊற்றுக்குள் எங்கு அதிகம்? ஐஸ்லாந்தில். வைரஸ்களை விட உருவில் சிறிய நுண்ணுயிரி எது? வைராய்டு. இரவில் பார்ப்பதற்கு இராணுவம் பயன்படுத்தும் கதிர்கள் எவை? இன்ஃப்ராரெட் கதிர்கள். தாமிரம் உருக எந்த அளவு வெப்பம் தேவை? 1084 செல்சியஸ். ஒரு தரமான மின்சார பல்பு எத்தனை மணி நேரம் எரியும்? 1000 மணி நேரம். கூடு கட்டி முட்டையிடும் மீன் எது? எமியா மீன். வட அமெரிக்க ஆறு ஏரிகளில் உள்ளது. சேற்றில் பள்ளம் செய்து அதில் பதுங்கி வாழும் மீன் எது? விரால் மீன். கடல் விவசாயம் என்று அழைக்கப்படுவது எது? இறால் வளர்ப்பு. உறைந்த நிலையில் உள்ள திரவப்பொருள் எது? பனிக்கட்டி. கண்கள் இருந்தும் பார்வை இல்லாத பிராணி எது? வௌவால். பசுமையான காடுகளை எவ்வாறு அழைப்பர்? பச்சை தங்கம். நமது நாட்டின் தலைநகர் டெல்லியின் பரப்பளவு எவ்வளவு? 1483 சதுர கிலோமீட்டர். சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படும் கிரகம் எது? செவ்வாய். இந்தியாவின் பால் மனிதர் யார்? வி. குரியன். உலகின் முதல் இராணுவ பயிற்சி கல்லூரி எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 13/4/1741 லண்டனில் ஆரம்பிக்கப்பட்டது. தேனில் இருந்து தயாரிக்கப்படும் பானம் எது? மீட். தேனிலுள்ள சுத்தத்தன்மையை எதன் மூலம் அறியலாம்? ஹைட்ரோமீட்டர். சாம்பிராணி தயாரிக்க பயன்படும் மரம் எது? குங்கிலியம். காகங்களில் கூடு கட்டுவது எது? ஆண்காகம். பூனையைப் போல கத்தி நாயைப் போல உருமும் பறவை எது? கிவி. சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1640. உலகிலேயே மிகப்பெரிய வைரச் சுரங்கத்தின் பெயர் என்ன? கிம்பர்லி, ஆப்பிரிக்கா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது தோன்றியது? 1955. இலங்கையின் புராதன தலைநகரம் எது? கண்டி. ஏரி நகரம் என்று எந்த நகருக்கு பெயர்? உதய்பூர். எத்தனை ஜாமம் கொண்டது ஒரு நாள்? 8 ஜாமம். காந்தி தலையும் உருவமும் அச்சடிக்கப்பட்ட நோட்டுகள் எப்போது வெளியிடப்பட்டன? 1969 அக்டோபர் 2ஆம் நாள். உலக சிக்கன நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. அக்டோபர் 30. உலக செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியவர் யார்? ஹென்றி இட்யூனட். அரிமா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? மெல்வின் ஜோன்ஸ். இந்திய தேசிய கீதம் பாடி முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 52 வினாடிகள். நேபாளத்தில் எத்தனை மலையுச்சிகள் இருக்கின்றன? 122 மலையுச்சிகள். உப்புத்தன்மை குறைந்த கடல் எது? பால்டிக்.
உலக புகழ்பெற்ற மீராபாய் ஆலயம் எங்குள்ளது? ராஜஸ்தான். 9 நிறங்களை கொண்ட பறவையின் பெயர் என்ன? பித்தா. இந்தியாவின் இயற்கை துறைமுகம் எங்குள்ளது? மும்பையில். நான் ஒரு தமிழ் மாணவன் என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? கால்டுவெல் பாதிரியார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாக்கியம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. மும்மருந்து என்னும் நூல் எது? திரிகடுகம். 1920 கிலோமீட்டர் நீளத்திற்கு படகு போக்குவரத்திற்கு உள்ள மாநிலம் எது? கேரளா. உலகிலேயே முதலாக கரன்சி நோட்டில் நாவலாசிரியரின் உருவம் இடம்பெறச் செய்த நாடு எது? ஜப்பான். நாவலாசிரியர் சொசுகி நாட்சு. நீர்ம தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? பெட்ரோல். நமது உடலில் திரவ நிலையில் உள்ள திசு எது? இரத்தம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி எந்த ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது? 1891. இங்கிலாந்து அரச குடும்பத்தில் பட்டத்து மாணவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வேல்ஸ். உலகின் முதல் கிரெடிட் கார்டின் பெயர் என்ன? டைனர்ஸ் கிளப் கார்டு. இந்தியாவின் அணுசக்தி ஆராய்ச்சியின் முன்னோடி யார்? டாக்டர் ஹோமி பாபா. உலகிலேயே மிக உயரமான மிருகம் எது? ஒட்டைச்சிவிங்கி. உலகிலேயே பெரிய கிறிஸ்துவ கோயில் எங்குள்ளது? வாடிகன் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர் தேவாலயம். தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்யும் நகரம் எது? லண்டன். அரசியலில் இருந்து பொருளாதாரத்தை பிரித்து அதனை இயலாக வளர்த்தவர் யார்? ஆடம் ஸ்மித். லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது? உதகமண்டலம். ஊட்டி. உலகில் எழுதப்படாத சட்ட நடைமுறையில் உள்ள நாடு எது? இங்கிலாந்து. மனிதன் ஒரு சமூக மிருகம் என்று கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். மூளையின் மேலுள்ள தோலின் பெயர் என்ன? மெனிஞ்சஸ். உடல் செல்களிலேயே மிகச்சிறியது எது? விந்தணு. பெண்களின் டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்யும் சுரப்பி எது? அட்ரினல். இந்திய அரசு எந்த ஆண்டில் மயிலை நம் தேசிய பறவையாக அறிவித்தது? 1964. ஒரு மைக்ரோசெகண்ட் என்ற கால அளவு எதை குறிக்கிறது? ஒரு வினாடியின் 10 லட்சத்தில் ஒரு பகுதியை. இந்தியாவில் இஸ்லாமிய மதத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் எவர்? அரபியர்கள். இங்கிலாந்து வழங்கும் மிக உயர்ந்த விருதின் பெயர் என்ன? நைட்ஹுட். மனிதனின் மூளையிலிருந்து நரம்புகளின் வழியாக அனுப்பப்படும் செய்திகள் எத்தனை மைல் வேகத்தில் செல்கின்றன? 200 மைல் வேகம். செவ்வாயை எத்தனை சந்திரன்கள் சுற்றுகின்றன? 2. செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் என்பது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது? திருநெல்வேலி அருகில். சுண்ணாம்பு கல்லின் இரசாயன பெயர் என்ன? கால்சியம் கார்பனேட். தங்கவாசல். கோல்டன் கேட் பாலம் எங்கே இருக்கின்றது? அமெரிக்காவில். நீளம் 13 கிலோமீட்டர். ஒட்டக பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது? நெருப்புக்கோழி. நம் தலையில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றன? 22 எலும்புகள். உலகின் மிக பழைய வானியல் ஆய்வுக்கூடம் எங்குள்ளது? தென்கொரியாவில். சோம்ஸ்டெங்டோ. உணவு மற்றும் வேளாண்மை கழகத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ரோம், இத்தாலி. ஸ்பைடர்மேன் கதாபாத்திரத்தை உருவாக்கியவர் யார்? ஜேக் கிர்பி. சமஸ்கிருத மொழியின் இலக்கிய சார்பு இல்லாத ஒரே இந்திய மொழி எது? தமிழ். பிளாஸ்டிக் என்ற வார்த்தை எம்மொழியிலிருந்து உருவானது? கிரேக்கம். பைபிளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? சீகன் பால்கோ.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.